மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை என்பது சிற்றிலக்கிய பாடல். அவ்வாறு யானை கட்டி போரடிக்க காட்டு யானையை நாட்டுக்கு கொண்டு வர எப்படிப்பட்ட முறைகளில் பழந்தமிழர்கள் யானைகளை பிடித்தர்னு பார்ப்போம். பயம்பு காடுகளில் யானைகள் வழமையாக உலவும் இடங்களில் பெரிய குழிகளை தோண்டி மூங்கில் படல் பரப்பி குழிகளை மறைத்து மேலே மண்ணையும் இலைகளையும் போட்டு மூடி அதன் மேல் யானைகளுக்கு பிடித்த உணவுகளை வைத்து அதனை உண்ண வரும்போது பிடித்தனர். யானையை பிடிக்கும் குழிகளை கொப்பம் என்று பழங்குடியினர் கூறுவர். வாரி யானை பாகன்களோடு ஏற்கனவே பழக்கப்பட்ட யானைகளின் உதவியோடு காட்டுக்குள் கூட்டமாக வாழும் யானைகளை துரத்திச் சென்று அதன் கால்களுக்கு சுருக்கிட்டு பிடிக்கும் முறை வாரி. அதன் பின்னர் பயிற்சி நிலையத்துக்கு கொண்டு செல்வார்கள். கும்கி இதை அபதாம் என்றும் சொல்வர். காட்டிற்குள் பழகிய யானையுடன் சென்று வேறு ஒரு யானையை துரத்தி பிடித்து அதன் காலில் சுருக்கிட்டு கொண்டு வரும் முறை அபதாம். பயன்படுத்தப்படும் யானையை கும்கி என்று சொல்வர். வாசபந்தம் இதை அனுகபந்தம் என்றும் சொல்வர். நன்றாக பழக்கப்பட்ட பெண் யானையின் மீது அமர்ந்து பச்சை இலைகளால் உடலை மறைத்து கொண்டு யானைகள் கூட்டமாக இருக்கும் இடத்திற்கு சென்று யானையை பிடித்தல். இந்த முறையில் பெண் யானையிடம் மயங்கி ஆண் யானை தானாகவே வந்துவிடும்.